ஆண்டவரோட ஊழியக்காரங்க அப்படின்னு தங்களை சொல்லிக்கிற ஒரு சிலர் இந்த காலத்துலேயும் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை என்னென்னா, ஆண்டவர் தான் தங்களுக்கு ஜெபத்தில் வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிக்கிட்டு தங்களுடைய சுய விருப்பங்களை திருச்சபையில் நிறைவேற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இப்படி தங்களோட தவறான கொள்கைகளுக்கு எதிராக யாராவது திருச்சபையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள திருச்சபையை விட்டு காலி பண்ணுறதுக்கு தங்களால் முடிஞ்ச என்ன நெருக்கடிகளெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கறது. இந்த காலத்துலேயே திருச்சபையை விட்டு தான் காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சுமார் 500 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரியானவங்கள்லாம் திருச்சபையில் தங்களுக்கு வேண்டாதவர்களை கொலை செய்கிறதுக்கும் தயங்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் அப்படியான ஒரு மோசமான சமுதாய சூழல் இருந்த காலத்தில் கூட திருச்சபைகளில் இந்த மாதிரியான சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற பொது ஆட்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதும் போராடி ஸ்காட்லாந்து நாட்டில் இருக்க எல்லா திருச்சபைகளையும் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து காட்டினவர் தான் ஜான் நாக்ஸ். 1540 வருஷத்துலேருந்து 1572 வருஷம் வரைக்கும் ஸ்காட்லாந்து நாடு முழுவதும் இங்கிலாந்து நாடோட சில பகுதிகள்லேயும் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தார். இவரோட காலகட்டத்தில் மக்களிடையே ப்ராட்டஸ்டன்ட் மத நம்பிக்கைகள் நிறையா ஊடுருவி இருந்தாலுமே இந்த ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகள்லேயும் பதவி பேராசையால் நடக்கின்ற கொலைகள் ஒன்றும் குறைஞ்ச பாடில்லை. இப்படி தங்களோட பதவி பேராசைக்காக திருச்சபையை சீர்கேடாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சில ஏமாற்றுக்காரர்களையும் கொலைக்காரர்களையும் சீரமைக்கிறது தான் முதல்ல முக்கியம் திருச்சபைக்கு அப்படிங்கிறத உணர்ந்த இவர் ஆங்கிலத்தில் தியோக்ரசி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த இறை ஆட்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஒரு சிலர் எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டான விளக்கம் கொடுத்தார். இவர் த புக் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டார். இதன்படி திருச்சபையில் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் பதவிக்கும் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சில செல்வந்தர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு யாராலையும் வந்துட முடியாது. மாறாக திருச்சபையில் எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கும் திருச்சபையில் இருக்க எல்லா மக்களுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டு திருச்சபையில் எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு முறையை இவர் கொண்டு வந்தார். இந்த எலெக்ஷன் என்பதுலேயும் திருச்சபையோட அங்கத்தினர்களாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சம உரிமை தான் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஜான் நாக்ஸ் சொன்னார். இப்போ நிறையா பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு வேற ஒரு ரூலு, கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு வேற ஒரு ரூலு, இல்லை நிறைய படித்தவங்களுக்கு ஒரு விதிமுறை, கம்மியாக படித்தவங்களுக்கு வேற விதிமுறை அப்படிங்கிறதோ, இல்லைனா திருச்சபைக்கு புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு ரூலு, நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த திருச்சபையில் இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறது தான் ரூல் அப்படிங்கிற அந்த ஏமாற்று வேலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியாக எலெக்ஷன் மூலமாக திருச்சபையோட மூப்பர்களையும் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிற முறைக்கு பேர் தான் பிரெஸ்பிடேரியனிசம் அப்படின்னு பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது. இன்றைய தினம் வரைக்குமே ஸ்காட்லாண்டில் இருக்கிற பெரும்பான்மையான திருச்சபைகளில் இந்த முறை தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரி, இதில் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்காட்லாண்ட் என்பது இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் இந்த உலகம் முழுவதும் நிறைய மிஷினரிகளை அனுப்புறதுல பல வருடங்களாக முன்னிலையில் இருந்தது இந்த ஸ்காட்லாந்து நாடு தான். அமெரிக்கா, இந்தியா போன்ற பல நாடுகளுக்கும் தங்களோட உயிரையும் துச்சமாக நினைத்து ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு மக்கள் போனது இந்த ஸ்காட்லாந்து நாட்டிலேருந்து தான். இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, இந்த ஸ்காட்லாந்து மக்கள் திருச்சபைக்குள்ள தனி மனித சர்வாதிகாரத்தை முற்றிலுமாக அகற்றிவிட்டு திருச்சபையில பொது ஆட்சி முறை கொண்டு வந்ததுனால திருச்சபை ஊழியங்கள் நிறைய தடை இல்லாமல் செயல்படுறதுக்கு இது மிகவும் உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிற்காலங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பொது ஆட்சி முறை திருச்சபையில் மிகவும் வேகமாக பரவி தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது உலகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இது இருந்துச்சு அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த ஜான் நாக்ஸை குறித்து அப்போது ஸ்காட்லாந்து நாட்டோட அரசியாக இருந்த குவீன் மேரி ஆஃப் ஸ்காட்ஸ் சொன்ன ஒரு புகழ்பெற்ற கொட்டேஷன் உண்டு. அந்த அரசி என்ன சொன்னாங்கன்னா, நான் ஐரோப்பா நாட்டில் இருக்கிற பல அரசர்களுடைய படைகளை காட்டிலும் இந்த ஜான் நாக்ஸுடைய ஜெபத்தை குறித்து மிகவும் பயப்படுகிறேன், கலங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஜெபிக்கும் மனிதராக இந்த ஜான் நாக்ஸ் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஜான் நாக்ஸ் தன்னோட வாழ்க்கையில் ஒரு காலத்துலேயும் ஆண்டவர் தனக்கு ஜெபத்தில் எப்படி வெளிப்படுத்தினார், அதனால தான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்க அப்படின்லாம் யார்கிட்டையும் போய் திணிக்கலை. தன்னுடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவர் தன்னோட இருக்கிறார் அப்படிங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டினார். ஜான் நாக்ஸ் தனக்கு கொடுக்கப்பட்ட பிஷப் பதவியை கூட வேண்டான்னு தூக்கி போட்டுட்டார். இவரோட குடும்பத்தில் இருக்கிற மக்கள் யாரையுமே திருச்சபையில் எந்த ஒரு பதவியிலும் உட்கார வைக்கிறதுக்கு இவர் ஒரு நாளும் முயற்சி பண்ணவே இல்லை. இவர் மரணம் அடையும் காலம் வரைக்குமே இவருடைய குடும்பம் முற்றிலும் மிகவும் வறுமையில் தான் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவரோட மரண படுக்கையில் கூட ஆண்டவரை இந்த ஸ்காட்லாந்து நாட்டிற்கு திருச்சபையை வழி நடத்துறதுக்கு நல்ல தலைவர்களையும் நல்ல மினிஸ்டர்ஸையும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு மட்டும்தான் கேட்டாரே தவிர வேறு எதுவுமே கேட்கல.
இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று, அதிகாரத்து மூலமாக எதையுமே சாதிக்க முடியாது. மாறாக ஜெபம் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். 2வது, தவறான அதிகாரிகள் செய்கிற தவறை சுட்டி காட்டுற நம்ம முதலாவதாக சரியான அதிகாரிகள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம்.